அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 332 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே நிலையாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், கூத்தாட்டு அவை குடாத்தற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. கூத்தாட்டு அவை குடாத்தற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். கூத்தாட்டு அவை குடாத்தற்றே என்றால் ஒரு கூத்து நடைபெறும் அவைக்கு வந்து சேரும் கூட்டம் போன்று. பெரும் செல்வம் என்றால் பெரிய செல்வம். போக்கும் அது விளிந்தற்று என்றால் நம்மை விட்டு போவதும் கூத்து முடிந்து கலைந்து செல்லும் கூட்டம் போன்று நிலைத்து நம் கூடவே இருக்காமல் நீங்கும் தன்மை உடையது. அதாவது ஒரு கூத்து நடைபெறும் அவைக்கு, அரங்கத்திற்கு வந்து சேருகின்ற கூட்டம் போன்று நமக்கு கிடைக்கும் பெரும் செல்வமானது சிறிது சிறிதாக சேர்ந்து நம்மை விட்டு போவதும் கூத்து முடிந்து கலைந்து செல்கின்ற கூட்டம் போன்று எப்பொழுதும் நிலைத்து நம் கூடவே இருக்காமல் நம்மை விட்டு நீங்கும் தன்மை உடையது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளை பல்வேறு மொழிகளிலே பல்வேறு அறிஞர்கள் மொழிபெயர்த்து இருக்கின்ற நிலையிலே பி.டி. ஜெயின் என்பவர் இந்தி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார் என்பதை அறிகிறோம். இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் பெறுகின்ற செல்வமானது நிலையாமை என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துவது, நிலைப்பு தன்மை அற்றது என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. இவ்வுலக வாழ்க்கையிலே பணம் என்கின்ற செல்வம் ஓரிடத்தில் நிலை பெற்று நிலைத்து நீடித்து இருப்பது இல்லை. அது தினம் தினம் கைக்கு கை மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவர் தமது வாழ்விலே பெறுகின்ற பணம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களும் அப்படித்தான் இருக்கிறது. இவ்வாறு நிலையில்லாமல் அலைந்து கை மாறுகின்ற பணத்தை பற்றி அதன் நிலையை தெளிவாக அறிந்த ஒரு நாயகன் விரக்தியில் பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், தினம் தினம் கைக்கு கை மாறுகின்ற பணமே, உன்னை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று துடிக்குது எனது மனமே. நீ நான் தேடுகின்ற போது வருவது உண்டோ, விட்டு போகும்போது என்னிடத்தில் சொல்லிவிட்டு செல்வது உண்டோ என்று அந்த நாயகன் மிக அற்புதமாக செல்வத்தினுடைய பணத்தினுடைய நிலையாமை தன்மை குறித்து மிக தெளிவாக எடுத்து உரைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1968 வெளிவந்த சக்கரம். வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எஸ்.எம். சுப்பையா இனிமையாக இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. கைக்கு கை மாறும் பணமே, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ.
எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே, ஒரு கூத்து நடைபெறுகின்ற அவைக்கு, அரங்கத்திற்கு வந்து சேர்கின்ற கூட்டத்தினை போன்று நமக்கு கிடைக்கின்ற பெரும் செல்வமானது சிறிது சிறிதாக நம்மிடம் சேர்ந்து நம்மை விட்டு போவதும் கூத்து முடிந்து பின் கலைந்து செல்கின்ற கூட்டத்தினை போன்று எப்பொழுதும் நிலைத்து நம் கூடவே இருக்காமல் நம்மை விட்டு நீங்கும் தன்மை உடையது என்கிற நிலையாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் செல்வம் நிலைப்பு தன்மை அற்றது என்பதை அறிந்து அதன்படி நடந்து வாழ்விலே நிம்மதியையும் மகிழ்வையும் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 333. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.